வணக்கம். திஸ் இஸ் கோவங்கடேஷ் ஃப்ரம் பெங்களூர். சீமானுக்கும் விஜய்க்கும் யார் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்கன்னு தெரில. இப்போ ரெண்டு ஆண்கள் கல்யாணம் பண்ணிக்கலாம். இட் இஸ் லீகலைஸ் நவ். இந்த ஷோ 2011 எலெக்ஷனில் ஜெயலலிதாவையும் விஜயகாந்த் சேர்த்து வச்சார். அதனால் விஜயகாந்த் எதிர்கட்சி தலைவராகவே வர முடியல. ஒரே ஒரு சீட்டு தான் அவர் கிடச்சிருக்கும். ஸோ இது மாதிரி இருக்கும்போது இவங்களை ரெண்டு பேரும் யாராவது சேர்த்து வச்சா நல்லாயிருக்கும். இல்லைன்னா ஓட்டு பிரியும். நான் என்ன நினைக்கிறேன், இவங்க ரெண்டு பேரும் சீமான் விஜய் வந்ததுக்கப்புறம் தனக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஓட்டு வருதுன்னு பார்க்கணுன்னு நினைக்கிறாரா? விஜய் சீமான் மாதிரி நம்ம தனியாக நின்று எத்தனை பர்சன்டேஜ் ஓட்டு கிடைக்கும்னு பார்க்க விரும்புகிறாருன்னு தெரில. இதில் கடைசியில் அள்ள போகிறது டிஎம்கே தான். ப்ளஸ் டிஎம்கே 25% வந்தால் கூட போதும் தடவை. ஏன்னா ஸ்ப்ளிட் ஆகுது. இவருக்கு சீமானுக்கு ஒரு 10-12%, இவருக்கு விஜய்க்கு ஒரு 15-20% வருதுன்னே வச்சுப்போம். ஏடிஎம்கேக்கு எப்படி இருந்தாலும் ஒரு 15-20% குறைஞ்சபட்சம் வந்துடும். ஸோ 25% ஓட்டு வந்தால் கூட டிஎம்கே வந்துடுவாங்க. உதயநிதிலாம் சாதாரண ஆள் இல்லை. நான் ரொம்ப ரசிப்பேன். உதயநிதி எனக்கு பிடிக்கும். அவங்க தாத்தா மாதிரி, கலைஞர் மாதிரி சாதாரண ஆள் இல்லை. 5 வருஷம்லாம் இவங்களை தொலைச்சிருவான். அது எனக்கு தெரியும். ஸோ தாக்கு பிடிக்க முடியாது. இன்னொன்று, சீமான் கட்சியில் எத்தனை பேர் போன தடவை நின்றவங்க இப்போ நிற்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா கோடியாக செலவழிச்சிட்டு வரும்படி இல்லைன்னா கஷ்டம் இல்லையா? இவனும் அதே மாதிரி நம்ம விஜய் 5 வருஷம் தாக்கு பிடிக்க முடியுமான்னு தெரியல எனக்கு. உதயநிதி சல்லி போட்டு எடுத்துருவான். அது இவங்க புரிஞ்சிக்கணும். ரெண்டு பேரும் சேர்ந்துலாமல் என்ன கொள்கை இது கொத்த வரங்கன்னு அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம். 2.5 வருஷம் நீ கொள்ளையடி, 2.5 வருஷம் சீமான் கொள்ளையடிக்கட்டும். விஜயும் மாறி மாறி அடிங்க. இவங்க எத்தனை வருஷமாக 60 வருஷமாக அடிச்சிட்ருக்காங்கல்ல. புது திருடனை ஆதரிக்க வேண்டாம். பழையன கழிதலும் புதியன புகுதலும் தான் பாரதியார் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த 2 பொண்ணுக்கு யாரும் மணி கட்டுறது? ஒரே மணியை வேறு கட்டியாகணும். கட்டினா தான் நல்லது. எனக்கு இவனும் வேண்டாம் அவனும் வேண்டாம், யாருமே வேண்டாம் எனக்கு. நான் கர்நாடகாவில் இருக்கேன். பட் என் பூர்வீகம் தமிழகம் அப்படிங்கிறது. நான் பிறந்தது பெங்களூர் தான். கூட அங்கே என்ன நடக்கிறது, அங்கே ஏதாவது நல்லது நடந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ராஜீவ்காந்தி ஒரு மீட்டிங்கில் சொன்னார், 100 ரூபா நாங்கள் ஒரு ஸ்கீம் தரோன்னா 10 ரூபா தான் போய் சேருதுன்னு. அவர் பிஎம்மாக இருக்கும்போது சொல்லலை, அதுக்கப்புறமா சொன்னதாக சொன்னாங்க. எதிர்கட்சியாக இருக்கும்போது 10 ரூபாய்க்கு இவ்வளோ டெவலப்மெண்ட் பார்க்குறோம். அது 50 ரூபாய் ஆச்சுன்னா 50% நான் சொல்கிறேன், நீங்கள் 50% அடிச்சிங்க, 50% கொடுங்க, இல்லை 75% கொடுங்க, 25% அடிச்சிங்க. அடிக்காமல் நீங்கள் ஒரு கட்சியை நடத்த முடியாது. எவ்வளோ பெரிய இது கொடுக்கும். சீமான் வேறு விவசாயம் அதெல்லாம் கவர்மெண்ட் உத்தியோகங்கிற. பட் நாளைக்கு ஸ்ட்ரைக் பண்ணால் என்ன கவர்மெண்ட் உத்தியோகங்கன்னு அதை பார்த்துக்கணும் அவங்க.